அதிகார பகிர்வுடன் கூடிய ஆட்சி என மீண்டும் சொல்லி கூட்டணிக்கான கதவுகளை திறந்து வைத்துள்ளார் விஜய். திமுகவை குறிவைத்தும் தனது கடிதத்தில் விமர்சனங்களை வைத்துள்ளார். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை தொடங்குவதாக அறிவித்தார் விஜய். தனது முதல் மாநாட்டிலேயே திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி என்று கை காட்டினார். தாவேகாவை ஆரம்பித்து இன்றுடன் ஓராண்டு முடிந்துள்ள நிலையில் தனது கட்சியினருக்கு தாவேகா தலைவர் விஜய் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில், என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம். இதயம் மகிழும் தருணத்தில் உங்களோடு பேசவே இக்கடிதம். இன்று ஒரு வெற்றி பெரும்படையின் 2ஆம் ஆண்டு தொடக்கம். மக்களுக்கான அரசியலை மக்களோடு மக்களாக நிற்பதை மக்களுடன் நின்றே அறிவித்தோம். அதுதான் நமது முதல் மாநில மாநாடான வெற்றி கொள்கை திருவிழாவானது. அதில்தான் கழகத்தின் 50 கொள்கை தலைவர்களை, மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை, மாபெரும் செயல் திட்டங்களை அறிவித்தோம். அதன் வாயிலாக அரசியல் களத்தின் அத்தனை திசைகளையும் அதிர வைத்தோம். இதோ இந்த ஓராண்டுக்குள் எத்தனை எதிர்ப்புகளை, ஏகடியங்களை கடந்திருப்போம். எதற்கும் அஞ்சாமல், எதை கண்டும் பதறாமல், நம் கருத்திலும் கருத்தியலிலும் நின்று நிதானித்து நேர்மையாக நடைபோட்டு வருகிறோம். குடியுரிமை சட்ட திருத்தம் தொடங்கி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு வரை மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்து வருகிறோம். தனி மனிதர்களுக்கு எதிரான அரசியலை தவிர்த்தே வருகிறோம். இனியும் இப்படியேதான் தொடர்வோம். காரணம், தனி மனிதர்களை விட தனித்து உயர்ந்தது மக்கள் அரசியல் மட்டுமே. தொடரும் இப்பயணத்தில் கழகத்தின் உட்கட்டமைப்பை உறுதிப்படுத்தி விரிவாக்கும் பணிகள் இப்போது நடந்து வருகின்றன. தமிழக வெற்றி கழகத்தின் இரத்த நாளங்களான நம் கழக தோழர்களை அரசியல் மயப்படுத்தி மக்கள் மத்தியில் அவர்களுக்கென தனிப்பெரும் மரியாதையை மக்கள் பணிகள் மூலம் உருவாக்குவதை எப்போதும் நமது இலக்காக இருக்கும். அந்த இலக்கின் முதல் படிதான் வருகிற 2026 தேர்தல். அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் சக்தியுடன் நாம் கரம் கோர்த்து நமது வலிமையை நாட்டுக்கு பறைசாற்றி அதிகார பகிர்வுடன் கூடிய ஆகப்பெரும் ஜனநாயக பெருநிகழ்வை தமிழகத்தில் உருவாக்கி காட்டப் போகிறோம். அந்த அரசியல் பேரிலக்கை நோக்கி நீங்கள் இப்போதே உழைக்க தொடங்க வேண்டும். மக்களோடு சேர்ந்து மக்களோடு மக்களாக தொடர்ந்து உழைத்தால்தான் தமிழக அரசியலின் கிழக்கு திசையாகவும் கிளர்ந்தலும் புதிய விசையாகவும் நம் தமிழக வெற்றி கழகம் மாறும். அதை நாம் நிறைவேற்றியே காட்ட வேண்டும். வேறு யாரையும் போல வாயாடலில் மட்டுமே மக்களுடன் நிற்காமல், உள்ளத்தில் இருக்கும் உண்மையான உணர்வுடன் மக்களுடன் களத்தில் நிற்பதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரே பணி என கூறியுள்ளார். மாநாட்டிலேயே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும் என விஜய் பேசியது திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது. ஆட்சியில் பங்கு வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவனிடமிருந்து குரல் வந்த நேரத்தில் விஜயும் அதையே சொன்னது விசிகவுக்கான கூட்டணி அழைப்பா என கேள்வி எழுப்பப்பட்டது. தற்போது கடிதத்திலும் அதையே மீண்டும் சொல்லி கூட்டணிக்கான கதவுகளை திறந்து வைத்துள்ளார் விஜய்.